அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே மற்றும் வேளாண் பெருமக்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு செம்பருத்தி பூக்கள். செம்பருத்தி பூக்கள் மற்றும் இலைகள் இவற்றின் மருத்துவ குணங்களை பற்றி காணலாம். இப்போது ஒவ்வொரு வீட்லேயும் செம்பருத்தி அந்த செடி ரொம்ப அவசியம். அந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா இது ஒரு சிகப்பு நிற பூக்கள், ரொம்ப ஒரு பிளட் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பூக்கள்லாம். நீங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப அழகான ஒரு செடியாக இருக்கும். ஸோ இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா பிளட் ரெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இது ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை உடையது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல மருத்துவ பயன்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். செம்பருத்தி செடிகளை நாம் அழகுக்காக நமது வீட்டு தோட்டத்தில் வளர்க்கின்றோம். ஆனால் அவை மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. அதாவது செம்பருத்தி செடியை என்ன சொல்கிறாங்க, சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது தங்க புஷ்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த அளவுக்கு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவ செடியாகும். இப்போ இந்த செம்பருத்தி பூக்கள் பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். பூக்கள் தான் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. செம்பருத்தி பூக்கள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு மருந்தாகும். இப்போ பெண்களுக்கு வர மாதவிடாய் பிரச்சனைகள், அதாவது மாதவிடாய் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதிக உதிரப்போக்கு, ரொம்ப கம்மியான உதிரப்போக்கு, அப்புறம் அனிமிக்னால் அவங்க உதிரப்போக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அனிமிக்காக இருக்கவங்க அவங்க எல்லாருமே இந்த இதழ்களை ஒரு 5 பூக்கள் சாப்பிட்டா போதும். இந்த சென்டரில் இருக்க அந்த மகரந்த காம்பை கிள்ளிட்டு இந்த 5 பூக்கள் தினம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, அதாவது 1 மாதம் சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாமே ஓஞ்சிரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல், பெண்களுக்கான ஒரு பூ இந்த செம்பருத்தி பூ. ஓகேங்களா. இந்த செம்பருத்தி பூவில் என்ன தான் விசேஷம், இது நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைபோஃப்ளாவன்ஸ், குளுக்கோசைட்ஸ், அப்புறம் கெரோட்டின், இதெல்லாம் நிறைய இருக்குது. அதாவது இந்த செம்பருத்தி இதழ்களை 5 இதழ்கள் சாப்பிட்ணும், 5 பூக்கள் சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம். இதை எப்படி சாப்பிடுவது என்றால், அப்படியே நீங்கள் வெறும் வயிற்றில் அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய்யில் லைட்டாக வறுத்துட்டு சாப்பிடலாம். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா அதை அரைச்சிட்டு ஒரு பட்டர் மில்க் மாதிரி செஞ்சு அப்படி கூட சாப்பிடலாம். ஸோ இந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் நிறைய வலிகள் தோன்றும். இதை பல பெண்கள் இதை தவிச்சிருக்கிறது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவாக இதை சொல்கிறேன். நீங்கள் 1 மாதத்துக்கு இந்த இலைகளை, இந்த பூக்களை சாப்பிடுங்க. மிக நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பூக்கள் எப்பப்போ கிடைக்குதோ அப்போ சாப்பிடலாம். டெய்லி வீட்டில் இருந்தால் அதை விட பெஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பூ கிடைச்சா கூட சாப்பிடுங்க. இடையில இருக்க அந்த மகரந்த காம்பை கிள்ளிட்டு சாப்பிடுங்க. ஸோ இது பெண்களுக்கான மிக அரிய ஒரு மருத்துவ மலராகும். எனவே இதை இதுக்கப்புறமும் இதை மிஸ் பண்ணாதீங்க. எங்கே செம்பருத்தி கிடைச்சாலும் அந்த இலைகளை தலையில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. இப்பொழுது ஆண்களுக்கு இவற்றை பற்றி கூறவிருக்கிறேன். ஆண்களுக்கு இந்த பூக்களை சிறிது காய வைத்து அதுக்கப்புறம் 100 ml தேங்காய் எண்ணெயில் லைட்டாக அதை வறுத்துட்டிங்கன்னா அந்த ஆற வச்சு அந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை நீங்கள் தலையில் தடவும் போது இளநரை தோன்றாது, வழுக்கை ஏற்படாது, தலைமுடி உதிர்தல் இருக்காது, முடி ரொம்ப பொலிவோடும் ஷைனிங்காகவும் இருக்கும். இது பெண்களுக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இது ஒரு இன்றியமையாத ஒரு மருத்துவ குணமுள்ள மலராகும். ஸோ இந்த இலைகள் இவற்றை கூட நம்ம என்ன பண்ணலாம், அழகாக அரைச்சி இதை தலைக்கு போட்டோம்னா நமக்கு இதே மாதிரி முடி உதிர்தல் இருக்காது, கருமையாக முடி காணப்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை அழகுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இது ஹார்ட் அட்டாக் அதை தவிர்க்குதுன்னு சொல்கிறாங்க, ஹார்ட் டிசீஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் அயன் நிறைய இருக்கிறதுனால இரத்த சோகை நோயை இது கட்டுப்படுத்துது. அதனால் பெண்கள் இரத்த சோகை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இதழ்களை 5 பூக்களை சாப்பிட்டா போதும். மகரந்த காம்பை நீக்கிட்டு ஒரு மாதம் சாப்பிடுங்க. 30 நாட்கள் நல்ல ஒரு பலனை பெற முடியும் என்பதை கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். மேலும் அக்ரி லெஜெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.